வணக்க நண்பர்களே, காலம் கடந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணங்கள் என்ன? தற்போதைய நடைமுறையில் பெண்ணை விட மணமகன் அதிகமாக படித்திருக்க வேண்டும் என்பது முதல் அடியாக வைக்கப்படுகின்றது. படித்து முடித்ததும் பெண் வேலைக்கு சென்று விட்டால் நல்லதுதான். ஆனால் அந்த இடத்தில் ஒப்பீடு என்பது ஆரம்பம் ஆகின்றது. பெண் பிஇ முடித்திருந்தால் பையன் எம்இ முடித்திருக்க வேண்டும். பெண் 1 லட்சம் சம்பளம் வாங்கினால் பையன் அதைவிட 20,000 ரூபாயாவது அதிகமாக வாங்க வேண்டும். பெண் வேலை பார்க்கும் இடத்திற்கு பையன் மாறி வர வேண்டும். திருமணத்திற்கு பின்னர் பெண் வேலையை விடமாட்டாள் என்றெல்லாம் பெண்ணை பெற்றவர்களின் எதிர்பார்ப்புகளும் நிபந்தனைகளும் கூட்டிக் கொண்டே செல்கின்றன. நல்லவிதமாக குணமாக ஒழுக்கமாக இருக்கும் பையன் கூட ஏதேனும் ஒரு காரணத்தால் 2 அல்லது 3 கம்பெனிகள் மாறி சீனியாரிட்டி இழந்து 80,000 வாங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் கூட அவனை நிராகரித்த பெண்களை எனக்கு தெரியும். பெண்களின் படிப்பு முடிந்து வேலைக்கு வந்ததுமே பெண்களின் பெற்றோருக்கும் சம்பாதிக்கும் போது சிறிது ஆணவம் வந்துவிடுகின்றது என்பதில் யாராலும் மறக்க முடியாத உண்மை. என் பொண்ணு சம்பாதிக்கிறா, என் பொண்ணு வேலைக்கு போகிறா, என் பொண்ணு இவ்வளவு வாங்குறா, என் பொண்ணு இந்த கம்பெனியில் இன்னும் போஸ்டிங்கில் இருக்கா என்றெல்லாம் முன்னை போல இல்லாமல் இப்போது பெண்ணை பெற்றவர்கள்தான் மாப்பிள்ளையின் பெற்றோர்களிடம் கெத்து காண்பிக்கும் நிலை வந்து விடுகின்றது. இங்கேயே அமரலாமா இல்லை கிளம்பலாமா என்ற மணமகனை பெற்றவர்களுக்கு எண்ணம் எழுவது தவிர்க்க இயலாதாகி விடுகின்றது. இதில் சராசரியாக பெண்ணின் திருமண வயதை 22இல் ஆரம்பித்து 25, 27 என்று உயர்ந்து இன்றைக்கு 29இல் வந்து நிற்கின்றது. 29 வயது பெண்ணுக்கு 4 வயது வித்தியாசத்தில் மாப்பிள்ளை பார்த்தால் கூட மணமகனுக்கு 33 வயதாயிருக்கும். அந்த நேரம் வாலிபன் தோற்றத்திலிருந்து அடுத்த நிலைக்கு மாறும் சமயம் உடல், முகம், முடி போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படும் காலம். இன்னொரு பக்கம் பெண் வயது கூடினால் கருவுறுதல் முதற்கொண்டு சிரமங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கெல்லாம் பல்லு மருத்துவமனைகளும் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளும் அதிகரிப்பதற்கு இங்கேதான் ஆரம்பம். மனது வலிக்கும் விஷயம்தான், இருந்தாலும் சொல்வது தவறில்லை. தெரிந்த பெண்மணி ஒருவருக்கு வரனுக்காக பேசிய சமயம் என்னுடைய மைத்துனி ஒரு முறை சொன்னார். வயது என்ன என்று கேட்டார். 31 என்று பதிலுக்கு மாமா எக்ஸ்பயர்டு என்று பொட்டில் அடித்தார் போல் கூறினார். அந்த வார்த்தை உண்மையாகவே இப்போதும் மனதில் சுடுகின்றது. செல்லக்கிளியின் சொந்தங்களிலேயே திருமண வயது அதிகரித்த நிலையில் பெண்கள் இருக்கவே செய்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் 10ஆம் வகுப்பு முடித்த பெண்களும் 12ஆம் வகுப்பு முடித்த பெண்களும் மிக சரியாக 19இலிருந்து 21 வயதுக்குள் திருமணம் ஆகிவிடுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் 18 வயது நிரம்பாமல் கோவிலில் ரிஜிஸ்டர் செய்ய முடியாமல் நடந்த திருமணமும் எனக்கு தெரியும். எனவே இவற்றில் பெண்ணை பெற்றவர்கள் விட்டு கொடுக்க வேண்டுமா, பையனை பெற்றவர்கள் விட்டு கொடுக்க வேண்டுமா என்பது அவரவர்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இருவருக்கும் செல்லக்கிளியின் தினசரி பிரார்த்தனை ஒன்று உண்டு. திருமணம் ஆகாமல் இருக்கும் வரன்களுக்கு திருமணம் விரைவில் நடக்க வேண்டும். அப்படியும் திருமணமாகி குழந்தை பேறு தாமதிப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை கிடைக்க வேண்டும். சட்டுப்புட்டுன்னு பேசி காலகாலத்தில் கல்யாணத்தை முடித்து வைங்கப்பா. காலத்தே பயிர் செய், கல்யாணமும் செய்து கொள், பருவத்தில் பயிர் செய், பிள்ளையும் பெற்றுக்கொள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.